அவர் சொல்லுவார், இந்த வாட்ச்மேன் இருக்கான ஒரு வேஸ்ட்டுங்க அப்படிம்பார். ஏங்க ஒரு வேலை சொன்னால் செய்யவே மாட்டார் அப்படின்னு. ஏன் காசை கொடுத்தா செய்ய வேண்டியது, காசு கொடுத்தாலும் செய்ய மாட்டாங்க அந்த ஆள். அங்கே ஒரு மாமி இருக்குது, அந்த மாமி என்ன பண்ணும், சுரேஷ் வந்து இந்த வேலையை கொஞ்சம் முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் வந்து அந்த டியூப்லைட்டை கழட்டுறதோ ஏதோ ஒன்று எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அந்த மாமி கொடுக்குற ஒரு காப்பியை குடிச்சிட்டு போயிடுவான். ஆனால் நமக்கெல்லாம் வேலை செய்யணும்னா நாம் ஏதோ கீழ் சாதிக்காரன் மாதிரியும் அவன் மேல் சாதிக்காரன் மாதிரியும் உனக்கெல்லாம் நான் வேலை செய்யணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோடு நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அது எனக்கு நம்ப முடியல முதல்ல. அதன் பிறகு ஒரு முறை நேரிலேயே பார்க்குறேன். கூப்பிட்டு சுரேஷ் இந்தாம்மா 500 ரூபா இதை வச்சுக்கோ, போயிட்டு அந்த இதெல்லாம் வாங்கி இதை கொஞ்சம் மாட்டி கொடுத்துரு, அம்மா இருப்பாங்க, நான் வெளியே கிளம்புறேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அந்த நபர் நீங்கள் அம்மாட்ட கொடுத்துருங்க, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். எதுவும் வேலை இருக்குதுன்னு கூட சொல்லலை, அப்புறமா வரேன். அவர் அப்புறமா வர்றது அவரோட சௌரியம். ஆனால் அவர் சொன்ன அந்த உதாரணத்தில் எனக்கு ரொம்ப மனதை தைக்கக்கூடியது என்னவாக இருந்ததுன்னா, ஒரு இடத்தில் அடிமையாக இருப்பது அந்த வாட்ச்மேன் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஒரு டம்ளர் காஃபிக்கு வேலை செய்ய தயாராக இருக்கும் அதே நபர் இன்னொரு புறத்தில் வேறு ஒருவர் 500 ரூபாய் பணம் கொடுத்தாலும் கூட அந்த வேலையை செய்வதற்கு தயாராக இல்லை அப்படின்ற மனநிலைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இன்னொரு ஹவுஸ் புரோக்கரை நான் பார்த்தேன், ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபோனில் சொல்லிகிட்டு இருக்கிறான் அந்த தம்பி, மாமி உங்களுக்கு அந்த பார்ட்டி செட் ஆகாது மாமி, அவங்கெல்லாம் கவுச்சிலாம் சாப்பிட்டு வீடே கலீஜ் பண்ணுவாங்க. அதாவது இந்த அடிமைகள் தான் ரொம்ப மூர்க்கமாக அந்த அடிமைத்தனத்தை வேலையை செய்வாங்க அப்படின்னு சொல்லி